முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ள முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு கடைசி நேரத்தில் தேர்வை எவ்வாறு ஒத்திவைக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. தேர்வை ஒத்திவைத்தால் 2 லட்சம் மாணவர்களும் 4 லட்சம் பெற்றோர்களும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாணவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாயா என மாணவர்கள் கேள்வி கேட்டதால் தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களை கல்வி நோக்கி பயணிக்க வைப்பதும் பெண்கள் முன்னேற்றம் அடைவதும் தான் சமூக நீதிய அரசு என முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. உக்கட முதல் ஆத்துப்பாலம் வரையிலான மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர். வரும் 19ஆம் தேதிக்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அழைக்கலாம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட துவக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. தமிழ் புதல்வன் திட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் 10,304 மாணவர்கள் பயன்பெற உள்ளனர். சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் சேகர்பாபு தகவல். மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தியது போல ஆண்கள் உரிமை தொகை திட்டம் எதிர்காலத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அந்த உரிமை தொகை வழங்குறது கூட இப்ப பெண்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு தரவில்லையே என்ற ஏக்கமும் கூட இருக்கும். அந்த ஏக்கத்தையும் எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். விவசாயத்தை லாபகரமாக மாற்றினாலே இளைஞர்கள் விவசாயம் செய்ய முன்வருவார்கள். வேளாண் துறை செயலாளர் அபூர்வா கருத்து. திமுகவால் வரும் 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது. அமைச்சர்களே அடுத்தடுத்த ஊழல் வழக்குகளில் சிக்கும் நிலையில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று செல்லூர் ராஜு பேச்சு. இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா அதே அமைச்சர் மீது அதற்காக வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உள்ள போனால் வெளியே வர முடியல, இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியாது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை நீடிக்கும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஜீரோ ஆக்சிடென்ட் டே தொடர்பாக ரீல்ஸ் போட்டியை அறிவித்த சென்னை போக்குவரத்து துறை. 60 வினாடிகளுக்கு ரீல்ஸ் வீடியோ எடுக்க வேண்டும். அதிக பார்வைகளை பெறும் ரீல்ஸுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறந்த படைப்பாளிக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசு அறிவிப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 நாட்கள் ஆன குழந்தை திருட்டு. மாஸ்க் அணிந்து ஒரு பெண் அரசு மருத்துவமனையில் இருந்து எடுத்து செல்லும் புகைப்படம் வெளியானது. நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக ஒரு நாள் முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தது. டெல்லியில் பெய்து வரும் மழையால் காற்று மாசு சற்று குறைந்துள்ளது. டெல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கங்கை நதியில் அபாய கட்டத்தை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேரில் ஆய்வு. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு. ரிக்டர் அளவில் 3.3 பதிவு.
ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடத்த முடிவு. ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் உறுதி. செப்டம்பர் 10 நேரடி விவாதத்துக்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவாத நாளை ஆவலோடு எதிர்பார்ப்பதாக அமெரிக்காவின் ஆளும் கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் பேச்சு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்தது மத்திய அரசு. ஆர் ராசா, அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்ட 21 பேர் கொண்ட குழு அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் சரக்கு ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்து. ரயில் பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகளில் ஈடுபட்ட ஊழியர்கள். போர்ச்சுகல் கால்பந்தாட்ட அணியின் பிரபல வீரர் பெபே ஓய்வு அறிவிப்பு. 878 போட்டிகளில் விளையாடி 37 கோப்பைகளை வென்றுள்ளார். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கருக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. மனு பாக்கருக்கு மலர் கொத்து இனிப்பு வழங்கி பாராட்டினார் ராகுல் காந்தி.